இந்த வீடியோல நான் ஏன் ஒரு கார் வாங்குற ஐடியால இருந்து டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் வாங்க போறேன் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பையன். ஸோ என் கதல்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும், ஒரு செல்ஃப் க்ரூமிங் சேனல் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல என் பேர் இருக்கு. ஸோ என் பேரும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பா சொல்றேன், சேனலை ஃபாலோ பண்றவங்க ஒரு பேங்கா நீங்க வந்துட்டு வருவீங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ வாங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் ஒரு ஆசை மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட்ல போய் பார்த்தா எனக்கு 6,00,000க்கும் அபோவ் தான் வந்து கார் இருக்கு. ஸோ அந்த அளவு காசு குடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட வந்து இன்கம் கிடையாது. ஏன்னா நான் 25,000 தான் சம்பாதிக்கிறேன். ஸோ இட்ஸ் குவைட் காஸ்ட்லி எனக்கு அந்த கார் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. பட் அதுக்கு வாங்குறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஸோ ஒரு இடத்துக்கு சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியல. ஒரு ஃபேமிலியா போ முடியல. ஸோ அதுக்காக ஒரு கார் வாங்கலாம்னு சூஸ் பண்ணேன். பட் நான் சூஸ் பண்ணிட்டு நான் இஎம்ஐ கால்குலேஷன் பக்கம் போகும்போது தெரிஞ்சது, நான் எவ்வளோ பெரிய ஸ்டூப்பிடான ஒரு ஐடியா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நம்ம வச்சிருக்க காச வச்சு நம்ம இஎம்ஐல ஒரு கார் வாங்கணும் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ள முடிக்கிற மாரி தான் இருக்கணும். அதுதான் வந்து ஆப்டிமம் ரூல் சரிங்களா? ஸோ எந்து பார்த்தோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட நான் மாசம் ஒரு ரூ. 5,000 கட்டுற மாரி இருந்தா, ஒரு 5 டூ 6 இயர்ஸ்க்கு மேலேயே போகுது. ஸோ இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. ஏன்னா நான் வந்து பைக்கே வந்து இஎம்ஐல தான் வாங்குனேன். ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமா 2 வருஷத்துக்கே நான் ஒரு ரூ. 5,000 கட்டிட்டு இருந்தேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பட் ஸ்டில் இஎம்ஐன்றது டோட்டலி நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்ன்னு சொல்ல முடியாது. உங்களோட அர்ஜென்ட் ஆபத்துக்கு நம்ம யாரும் கடன் குடுக்க முடியாத நேரத்துல பேங்க்ல இருந்து வாங்குறது தான். ஸோ அப்படி இருந்தாலும், இல்ல அத நம்பி ஒரு பினான்சியல் பிளான்ஸ் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் என்னோட கேஸ்ல வந்து நான் இஎம்ஐ நம்பி கார் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஃபெயில். அது மட்டும் இல்லாம ஒரு இனிஷியல் அமௌண்ட்டே இல்லாம எடுத்தா நான் வந்துட்டு டெக்னிக்கலி ஐ எம் எடுக்க முடிவே ஃபெயில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு. அதனால நான் செகண்ட் ஹேண்ட் பக்கம் போனேன். பட் செகண்ட் ஹேண்ட் காசு பார்த்தீங்க அப்படின்னா 3 லேக்ஸ் அபோவ் இருந்துச்சு. அப்படி பார்த்தா கூட என்னால அத வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல. ஏன்னா, நான் 3 லேக்ஸ் வேணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் எனக்கு 1,50,000 இனிஷியல் அமௌண்ட் வேணும். ஸோ அதுவும் எனக்கு இல்ல. அதுவும் டோட்டல் இஎம்ஐ போனா 3 இயர்ஸ்க்கு மேல வந்துருது. நியர்லி ₹10,000 வந்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வேண்டாம். ஏன்னா என்னோட இன்கம் வச்சு என்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால கட்ட முடியும். பட் நான் அத வச்சு தான் வீட்டு மளிகை சாமான், பிளஸ் வந்துட்டு அ அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ குவைட் டிஃபிகல்ட் ஓகேங்களா? ஸோ அம்மாவும் நானும் ஷேர் பண்ணி தான் வீட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு குவைட் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பிளானே அப்படியே நான் வந்து டிராப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எப்படியும் ஃபெயில் ஆக தான் போறேன். நான் எதுக்கு அந்த முடிவு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் டோட்டலா டிராப் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு ஆல்டர்னேட் வே ஏதாவது இருக்கா? ஸோ நம்ம இஎம்ஐ கட்டுறோம் தெரியுமா? ஸோ அந்த மாரி இல்லாம நம்ம வெல்த்த குரோ பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம அது இல்லாதனால தான் நம்ம கார் வந்து இப்படி இந்த மாதிரியான சில ஆல்டர்னேட் வேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் வே ஏதாவது பார்க்கும்போது தெரிஞ்சது, ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. நான் 1 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்குள்ள இருக்கேன். சரிங்களா? இப்ப தான் நான் கொஞ்சம் ஈகரா அதுல வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். பிளஸ் அதுல இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த வருஷம் புது புது ஐபிஓஸ்லாம் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதாவது குப்பை மாரி நெறைய ஐபிஓஸ் இருந்தாலும், ஒரு விரல் விட்டு எண்ற அளவுக்கான கோல்டன் ஐபிஓஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹுண்டாயோட ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 2வது வந்து என்பிடிசி கிரீன் வந்து கிரீன் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்விக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்விக்கி கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2025 மிட்ல வந்து பிக் பாஸ்கெட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ்கெட் வந்துட்டு டாட்டாவோடது. ஸோ அவங்களும் பிக் ஷாட்ஸும் வராங்க. பிளஸ் பிஎம்டபிள்யூ வருது. 2025ல வருதா, 26ல வருதான்னு தெரியல. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ல ஐபிஓ வருதுன்றதெல்லாம் ஃபியூச்சர்ல நான் வீடியோ பண்றேன். கண்டிப்பா அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹுண்டாய் ஐபிஓ வந்துட்டு இப்ப நடத்திட்டு இருக்கிறது வந்து அக்டோபர் மாசம் தான். ஸோ அக்டோபர் 14 வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து நாங்க என்லைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ அம் வெரி வெரி ஹாப்பி ஆன் இட். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அத ஃபோக்கஸ் பண்ண போறேன். எஸ். இப்போ எங்க தாத்தா இருந்தாப்பலாம் நெறைய நிலம் வச்சிருந்தாரு. பெரிய பணக்காரனா தான் இருந்தாரு. பட் ஸ்டில் அத வந்து வித்துட்டாங்க. ஸோ இப்ப நாங்க எல்லாருமே வந்துட்டு அத நம்பி இருந்தாங்க. எல்லாருமே நாங்க வந்து ரொம்ப மாடரேட்டான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கஷ்டத்த என் பசங்க படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சொல்றேன் என் ஃபியூச்சர் வந்து கஷ்டப்படக்கூடாது. என் ஃபியூச்சர விடுங்க. நான் முதல்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இப்போ லேண்டுக்கு நிகரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் இருக்கு. நான் ஏன் கோல்ட சூஸ் பண்ணல அப்படின்னா, இட்ஸ் a கம்ப்ளீட் டிஃபரெண்ட் டாபிக் தான். ஏன்னா, அதுல வந்து குரோத் ரேட் வந்து ரொம்ப கணிசமா இருக்கும். இப்போ மார்க்கெட் கிராஷ்னால கோல்டு வந்து பயங்கரமா இருக்கு. இப்போ அக்டோபர் மாசம் 2024ல சொல்லிட்டு இருக்கேன். கிராஷ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இப்ப நான் கோல்ட வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலா நான் ஸ்டாக்ஸ வாங்க போறேன். எப்போலாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ, இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெரி ஹேப்பி. ஏன்னா நாங்க ரொம்ப லாங் டெர்ம்ல வந்து அத நாங்க ஹோல்டு பண்ணுவோம். ஸோ ஒரு லேண்டுக்கு ஈக்குவல் தான். ஒரு 5 வருஷம் வச்சதுக்கு அப்புறம், அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு வந்து குடுத்துருக்கும். அதுக்கப்புறம் அத விக்கிறது ரொம்ப ஈஸி. மினிமம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ புடிச்சு மொத்தமா குடுத்துருவாங்க. அன்லெஸ் நம்பளோட அம்மையார் தலையிடாம இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகேல. ஓகே. ஸோ அதனால நான் வந்து ஸ்டாக்ஸ் பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கார்ன்றது ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ தான். வருஷம் வருஷம் அது வந்து 10% கம்மியா தான் போகுது. ஸோ இவென்ச்சுவலி நான் நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி, அதுல எனக்கு சம் அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா கூட,
அந்த டைம்ல நான் செகண்ட் ஹேண்ட் காரே வாங்க முடிஞ்சாலும் நல்ல காராவே வாங்கிடுவேன். ஓகேங்களா? ஸ்பின்னிங்கா இருக்கட்டும், கார் 27 ஐ மீன் கார் 24 இருக்கட்டும், எதுவா நாட் அ பெய்ட் ப்ரமோஷன் சொல்றேன். அந்த மாரியான சைஸ்ல போய் நான் தாராளமா நல்ல கார்ஸே என்னால வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால முடிவு பண்ணேன். ஓகே நம்ம இஎம்ஐ வந்துட்டு கட்ட வேணாம். அதுக்கு பதிலா வந்து வெல்த் கிரியேஷன் பக்கம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஸோ அதுக்கான காசு நான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால என்னால ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு யோசிச்சேன். ஒருவேள நம்ம கார் வாங்கல. ஸோ இப்போ நம்மளோட டிமாண்ட் என்ன? நம்மளால ஒரு இடத்துக்கு போ முடியல. அவ்வளவுதானே. மறுபடியும் ஓலா, யூபருக்கே பண்ணிக்கலாம். ரெட் டாக்ஸி இருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு. இங்கேருந்து பாண்டிச்சேரி போறதுக்கு 5000 என்னமோ தான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஓகேல்ல. நம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்கிறத விட, நம்ம ஜாலியா இருந்து நம்ம நம்ம கொஞ்சமா சந்தோஷமா இருந்துட்டு போயிடுவோமே. என் ஃப்ரெண்ட் அடிக்கடி ஒண்ணு வந்து சொல்லுவான். சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட பூனை தலையான்ட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு, அத நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேப்பியா என் ஃபேமிலிய பார்த்துக்க போறேன். ஸோ நான் நான் என்ன பண்றேன்னா, கார் வாங்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து தள்ளி போடுறேன். இன்னொன்னு என்கிட்ட டிரைவிங் லைசென்ஸும் கிடையாது. ஸோ லைசென்ஸ் வாங்கிட்டு தான் நான் வந்து பண்ணணும். நான் ஒரு ஷீட் போட்டு பார்த்தேன். ஒரு கார் வாங்குறதுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ லைசென்ஸ்க்கு வந்து 7000 ஆகுது. நான் கார் வாங்குறதுக்கு வந்து 3.5 லேக்ஸ் வந்து ஆகுது. ஸோ இப்பவே வந்து என்கிட்ட 3 நியர்லி 3,60,000 கிட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் காஸ்ட்டு, பெட்ரோல் காஸ்ட்டு அது மட்டும் இல்லாம எங்க வீட்ல கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ நான் பக்கத்துல இருக்க மெட்ரோல தான் 1 இயர் பாஸ் எடுக்கணும். 2500 ஆகும் அது. ஸோ அது வாங்கி அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டி எப்படி பார்த்தாலும் நான் 3 லேக்ஸ் கார் வாங்கி நான் கிட்டத்தட்ட வந்துட்டு 3.5 லேக்ஸ் கார் வாங்கி 5 லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எமர்ஜென்சி எனக்கு இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஒரு 3 வருஷம் போட்டும். எனக்கு 25 தான் ஆகுது. நான் நெறைய பார்த்துட்டேன். நான் 21 வயசுல இருக்கும்போது நான் இப்ப யோசிக்கிறேன். நான் ரொம்ப அவசரப்படல அப்படின்னா, நான் நெறைய கொஞ்சம் நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்காதுல்ல. நம்ம எல்லாருமே ஒரு சோஷியல் அண்ட் எமோஷனல் பீயிங் தான் எப்போதும் நம்ம லாஜிக்கா யோசிக்கிறோம். ஸோ பரவால்ல. நான் ஒரு 25 வயசுல இது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கு. பட் காட்ஸ் கிரேஸ். ஓகே. ஓகே. என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இதுதான் நான் எடுத்த முடிவு. நான் அந்த பக்கம் நான் போகல. எனக்கு அது வேணாம். இப்ப எனக்கு கார் இஎம்ஐல வாங்க போறதில்ல. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, நல்லா இன்வெஸ்ட் பண்ணி, இன்னும் ஒரு பேசிவ் இன்கம் இன்னும் YouTubeல எனக்கு இன்னும் ஜெனரேட் ஆயிருக்கு. பட் இன்னும் அக்கவுண்ட்க்கு வரல சரிங்களா. ஸோ நெறைய வியூஸ் போல. ஸோ சிரிப்பா போற எல்லா கன்டென்ட்ஸ் நல்லா போகுது. வாழ்க்கைக்கு தேவையான கன்டென்ட்ஸ் போடுற எதுவும் பெருசா போகல. பட் ஓகே. நான் ஸ்டில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் சேனல் பார்க்குற நீங்க கண்டிப்பா சொல்றேன். எல்லாமே ரிலேட் ஆகும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சாதாரண விஷயங்கள் எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்ல. கண்டிப்பா இந்த சேனல் அதுக்காக தான் இருக்கும். நெறைய இருக்கும். ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்கும். ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் சேனலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஜோயலாவே இருக்கும். நீங்க பார்க்கும்போது ஓகே இந்த பையன் இருக்கான். நைட் வந்து பார்த்துட்டு தூங்கலாம். அதுன்ற மாதிரி ஒரு சேனலா இருக்கும். உங்க உங்க பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பான்? அந்த மாரி தான் நானும். ஓகேங்களா? யூடியூபும் ஃபுல் டைமா எடுக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னால நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனா, மறுபடியும் ஒர்க் போயிட்டு நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் தான் ஆயிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நெறைய பேர் ஒர்க் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? யூடியூப் ஃபுல் டைமா எடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஓகே. நான் வீடியோல நெறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் கார் வாங்குறதுக்கு பதிலா ஸ்டாக் வாங்கியிருக்கேன். இத பத்தி மட்டும் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் ஓகே பண்ணுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா அப்படின்னா, கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல என் பேர் இருக்கும். என் பேர பார்த்துட்டு இந்த கன்டென்ட் புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன மாரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.